ஏனுங்க எல்லாம் சௌக்கியம் தானுங்க. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா, என் ஸ்டைலும் எங்கள் அம்மா ஸ்டைலும் கலந்து செஞ்சுருக்கேன். சீக்கிரம் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பிரியாணியும் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். எங்கள் அம்மாவோட பிரியாணி லவர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கனில் வந்து மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கறி மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டு போட்டு 1 மணி நேரம் வச்சுருங்க. நான் மென்ஷன் பண்ணிக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக போட்டு நல்லா எண்ணெயில் வதங்குற கொடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியும் பெரிய வெங்காயமும் நல்லா நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உப்பு, மிளகு பொடி, சக்தியோட பிரியாணி பொடி, நான் 3ம் சேர்த்து இது போல் ஒரு அரைச்சி வச்சுருக்கிற ஒரு பொடியை அது போட்டு மஞ்சத்தூள், அது அரைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா பிரியாணி மசாலாவே இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா சிக்கனையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் கெட்டி தயிர் அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு வணக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேனுங்க. இதுக்கு வந்து 1.5 மடங்கு ஊற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் ஊற்றணும். நான் 2.25 கிளாஸ் மாதிரி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் 3 கிளாஸ் ஊற்றிக்கங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா பிரியாணி அப்புறம் கொல கொலன்னு வந்துடும். தண்ணியை வந்து இந்த சமயத்தில் உப்பையும் பார்த்து போட்டு தண்ணி நல்லா கொதித்து இஞ்சினதுக்கு அப்புறமா தம் போட்டுக்கலாம். இந்த குக்கருக்கு எனக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஏலம் பொருத்தம். அதனால் நான் வந்து விசில் விட மாட்டேன். உங்கள் குக்கர் நல்ல குக்கர்னால் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் லெமன் ஜூஸையும் ஊற்றிட்டிங்கன்னா சோறு பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு வந்துடும். 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக பளபளன்னு இருக்கும். இந்த சமயத்தில் நெய் வேணாலும் ஊற்றி சுட சுட பரிமாறினீங்கன்னா அப்படி இருக்கும். நம்ம ப்ரௌன்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டுங்களா?